அடிக்கிற வெயிலுக்கு ஒரு காத்து கூட வர மாட்டேது. நம்பர் 3ல தான் வச்சிருக்கேன், இருந்தாலும் காத்தே வர மாட்டேதாச்சு. இப்பதான் புதுசா வாங்கினேன், அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஃபேனுக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது, வெளியில போயிட்டு உள்ளேயே வர முடியல. என்ன போன் அடிக்குது, யாரும் தெரியலையே. சரி, இந்த ஃபேன் அடிச்சது ஓரமா வச்சுட்டு அப்புறமா பேசுவோம். போன் அடிச்சுட்டே இருக்கு. ஹலோ, யாருங்க? ஆஹா, தூது வர வெளியில தான் வர. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதை வந்துடுறேன். எவ்வளோங்க அமௌண்ட்டு? ஓ, 550. அதோட வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சே, அது இதுன்னு வாங்க வேண்டியது. அதுக்கப்புறமேட்டு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா காசு கோசம் அல்லாட வேண்டியதா இருக்கேன். சரி, பர்ஸ்ல வந்து காசு எடுத்துட்டு போவோம். இந்த பர்சுக்குள்ள காசே இல்லை சுத்தமா. என்ன பர்ஸ் வந்து எப்படியா இருக்கு, கையில காசே இல்லை போலியே. சிச்சோ, சுத்தமா காலியா இருக்கு. சரி சரி, அந்த ஜிபே பண்றாருன்னு கேட்டு வருவோம். அந்த பசங்க நீங்க அந்த பசங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு போவோம். எங்க இன்னும் உள்ள தூங்கிட்டு தான் இருக்காளுங்களா? பத்தியா, மணி 10 ஆகுது, இன்னும் எழுந்துக்கல. சரி, நாம தான் போய் எழுப்பணும் போல. நாம போய் எழுப்புவோம். ஏய், இன்னும் எழுந்துக்க டைம் ஆகலையா? எழுந்துங்க 2 பேரும். என்ன நீ எழுந்துட்டு கண்ணை திறந்து தூங்கிட்டு இருக்க? ஓஹோ, கண்ணை திறந்தே தூங்கிட்டு இருக்கியா நீ? சரி, ஏதோ ஒண்ணு பண்ண. சரி, நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்திருக்கா. நான் போய் வாங்கிட்டு வரேன், சரியா? சரிங்கம்மா, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு பாத்ரூம் வந்து, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்களா? வெரி அர்ஜென்ட் எனக்கு. சரி சரி, அணு மட்டும் தூங்கட்டும். காலையில எழுந்த உடனே பாத்ரூம் போறது ரொம்ப நல்ல பழக்கம் தான். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க என் போனு? அது இருக்கு, அதை எடுத்துட்டு போகணும் ஃபர்ஸ்ட். சரி சரி, போய் எடுத்துட்டு வந்துடுவோம். எங்க யாரையுமே காணும். இங்கதான் வந்து வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க, ஆனா யாரையுமே காணுமே. நானும் வாசல்ல வந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, இரு, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு. இங்க போகுது. ஹலோ ஹலோ அண்ணா, நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? இவ்வளவு நேரம் ஆளையே காணுமே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் குழந்தைங்கலாம் வீட்டுல விட்டு வந்திருக்கேன். அண்ணா, நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்கன்னா நான் வந்தேன். சீக்கிரமா வாங்கண்ணா. இருமா, வந்துடுறேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண, நீ வரலன்னு சொல்லிதான் இப்ப இன்னொரு ஆள் பார்க்க வந்திருக்கேன். இந்த வந்துடுறேன், அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. நான் வரத்துக்குள்ள, சரியா? சீக்கிரமா வந்துருவேன், அங்கேயே இரு. சரிங்கண்ணா, வாங்கண்ணா, நான் வச்சிடுறேன். எவ்வளவு நேரம் ஆகுது அந்த அண்ணா வரத்துக்கு? கொஞ்ச நேரம் வீட்லயே இருந்திருக்கலாம் போல. அவர் வரேன்னு சொன்னதுதான் நான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். இவ்வளோ நேரம் அந்த அம்மாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இப்போதான் வந்தேன். இன்னொரு ஆளுக்கிட்ட கொரியர் கொடுக்கலான்னு இப்போ வந்து வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. ஒரே ரொம்ப போச்சு. சரி சரி, ஆமா, இந்த அம்மாக்கிட்டே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. மா, நீங்களாம்மா ஆர்டர் பண்ணது? ஆமாண்ணா, நான் தான். சரி சரி, அமௌண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? அண்ணா, இல்லண்ணா, நான் ஜிபே பண்ணிட்டுமா? அதெல்லாம் பண்ணலாம். சரி சரி, இருங்க, அமௌண்ட் போட்டு தரேன். இந்தாங்க, ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தோண்ணா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளோண்ணா அமௌண்ட்டு? 585 சொன்னீங்கல்ல? ஓகே, நான் வந்துடுச்சு, பார்த்துக்கோங்க. சரிம்மா, வந்துருச்சு. சரி, இரு, நான் பேக்கிங் எடுத்து தரேன். இந்தாம்மா, புடிமா. இந்த உன்னோட பேக்கிங். சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா, நான் வரேன். அப்பாடி, எவ்வளோ பெரிய பேக்கிங்காக இருக்கு. கொஞ்சம் தானே ஆர்டர் பண்ணேன். சரி சரி, ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வீட்டுக்கு போயிட்டு இதுக்குள்ள எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்நேரம் பசங்க எழுந்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு. ஏன்ட்டியா? சரி சரி, வா வா, நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நானும் வரேன், இருங்க. இங்க பாரு, இதுக்குள்ள வந்து நான் நிறைய கர்ச்சிப் வாங்கிட்டு வந்திருக்கேன். கலர் கலரா இருக்கும் அந்த கர்ச்சிப்பு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்கூலுக்கு போறது கேட்டல, அதனாலதான் ஆர்டர் பண்ணேன். எடுக்கவே முடியல பாரு, அவ்வளோ கர்ச்சிப்பு. மொத்தம் வந்து 12 கர்ச்சிப் இருக்கு. இந்த கர்ச்சிப் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தியா, ஒரு பர்பிள் கலர்ல ஒரு கர்ச்சிப் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த கர்ச்சிப். இதை வந்து பார்த்தா அப்படின்னா குட்டி குட்டியா அழகழகா ஒரு டெடி இருக்கு. டெடி என்ன பண்ணுது? ஒரு வயலின் வாசிச்சுட்டு இருக்குல்ல,
அழகா இருக்கு பாரு இது. சரி, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லு பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு இந்த கர்ச்சீஃப். உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? நம்ம ஒரு ப்ளூ கலர் கர்ச்சீஃப் இருக்கு பாரு. இந்த ப்ளூ கலர் கர்ச்சீஃப்ல இதுவும் குட்டி டெடி மாதிரி தான் இருக்கு. குட்டியா பப்பியா? இதுவும் டெடி தான்ப்பா. லக்கி பியர்ஸ் போட்டுருது. ஹாப்பி ஹாப்பி லக்கி லக்கி பியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அது அவங்க அம்மா அப்பா கூட எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்கு பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இது. சரி, அடுத்தது பார்ப்போமா? இது பாரு, இது ஒரு குட்டியா பேபி பிங்க் கலர்ல செம்மையா வாவா இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டெடி பியர் இருக்கு. அப்புறம் டெடி பியர் என்ன பண்ணுது? குளிக்க போகுது போல. வாஷ் பண்றதுக்கோசம் அதோட துணி எடுத்து வச்சுட்டு அழகா வாஷ் பண்ணுது. இங்க பாத்தியா சூப்பரான அதோட ட்ரெஸ் இருக்கு. செம்மையா இருக்குல்ல இந்த ட்ரெஸ். சரி, அடுத்து ஒன்று பார்க்கலாம். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டெடி. இது பப்பிமா. இது பப்பி தானே? பப்பியா டெடியா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ திங்க் இது பார்க்க பப்பி மாதிரியும் இருக்கு. டெடி தான். டெடிக்கு தான் இந்த மாதிரிலாம் வாய் இருக்கும். டெடி தான். 3 டெடி இருக்கு. இது வந்து ஒன்று அம்மா, ஒன்று அப்பா, இன்னொன்று பாப்பாவா இருக்கும். இல்லைன்னா 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த ஒன்று பார்க்கலாமா? ஐயோ, இது ஆல்ரெடி நம்ம ப்ளூ கலர் சேம் வந்திருக்கு. 2 வந்திருக்கு சேமா. அதனால இது வேண்டாம். அடுத்த ஒன்று பார்க்கலாம் என்ன இருக்குங்க. அப்புறம் இது வந்து பிங்க். இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்கா இருக்கு. ஒன்று வாட்டி பார்த்தது லைட் பிங்க். இது வந்து பார்க்கறது டார்க் பிங்க். இதில் பார்த்தேன் அப்படின்னா குட்டி குட்டியா வந்து 2 வாத்து இருக்கு. அப்புறம் ஒரு கோழி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெடி இருக்கு. டெடி ரொம்ப ஸ்வீட்டா அழகா இருக்கு. இது பாவமா பாக்குது அது. அப்புறம் இது வந்து என்னன்னு தெரியல. இது ஒரு டாய்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சின்னதா ஹார்ட் போட்டு நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சரி, அடுத்தது பேபி பிங்க்ல இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா ஒரு 3 கட்சிக்கு முன்னாடி? அந்த கட்சிப் தான். சேம் தான். அது ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு லைட் பிங்க்ல இருக்கு. வேற என்ன இருக்கு? ஒரு டார்க் ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு. பர்பிள் கலர்ல இருக்கு. இது வந்து ஒரு ரேபிட்டா? இல்லை, ஆமா, இது ரேபிட் இருக்கு. 2 ரேபிட் இருக்கு. புல் இருக்கு. ஃப்ளவர் இருக்கு. இது பேர் என்னது? ஜிராஃபி இருக்கு. ஜிராஃபினா எல்லாரோட அனிமல்ஸோட ரொம்ப பிக் அனிமல், ஹைட்டான டாலான அனிமல். அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு. இது எல்லாமே செமையா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கட்சிப்பு இருக்கு. அதனால நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் இது வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு கிரீன் கலர்ல ஒரு இது பேர் என்னது? இது பேர் எனக்கு சரியா தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா இது வந்து ஒரு ஃப்ளவர் போட் வச்சிருக்கு. செமையா இருக்கு இது. அடுத்ததும் சேம் அதே தான் இருக்கு. இல்ல, இது அதோட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இது வந்து எல்லாமே டெடி ஃபுட் தான் இருக்கு. ஆனா இது வந்து ஹாப்பி டே அப்படின்னு இருக்கு. குட்டி குட்டியா ஹார்ட் போட்டிருக்கு. இந்த கிரீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால இது கிடையாது. அப்புறம் இந்த ப்ளூ பார்க்கலாம். இந்த ப்ளூவும் வேற மாதிரி இருக்கு. பத்தியா? இந்த ப்ளூல வந்து டெடி இருக்கு. இந்த ப்ளூலயும் டெடி தான் இருக்கு. பப்பின்னு நினைக்கிறேன். இது குட்டி குட்டியா பப்பியா டெடியான்னு தெரியல. இது பப்பி எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அது ஒரு பால் வச்சிருக்கு. ஒரு ஃப்ளவர் இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டியா பால்ஸ் அங்கங்க இருக்கு. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. போது எத்தனை இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்கு. இந்த 12மே வந்து உனக்கும் பாப்பாவுக்கும் தான். சரியா? நீங்க வந்து மூக்கு சளி ஒளிக்கெல்லாம் போகக்கூடாது. அதனால தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். டெய்லி ஒன்று எடுத்துட்டு போங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சரியா? இதே மாதிரியே வந்து ரொம்ப அழகா நானும் அடுத்த வாட்டி நிறைய வாங்கி தரேன் அடுத்த வருஷம். இப்ப ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்குல்ல, அதனால இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். சரியா நான் சொல்றது? அம்மா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி இருக்கட்டும். அம்மா எனக்கு மேக்கப் திங்ஸ் ஏதாவது வாங்கி தரீங்களா? என்கிட்ட மேக்கப் திங்ஸ் எதுவுமே கிடையாதுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நான் எவ்வளோ கருப்பாயிட்டேன் அப்படின்னு. என்னது, நீ கருப்பானியா? சொல்லு நீ கருப்பான அப்படின்னு சொல்லிட்டு வெயில சுத்தினா பின்ன கருப்பாவும் என்ன பண்ணுவாங்க? மேக்கப் திங்ஸ்லாம் தர முடியாது, வாங்கி கொடுக்க முடியாது. சரியா?
ப்ளீஸ்மா ஒன் டைம் மட்டும். சரி சரி நான் பார்க்குறேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வாங்கி தரேன். இந்த வாட்டி வாங்கி தர முடியாது, அடுத்த வாட்டி வாங்கி தரேன்னு. சரிம்மா நீங்கள் அடுத்த வாட்டியும் வாங்கித்தாங்க. ஆனால் இது எல்லாமே எனக்கு சூப்பராக இருக்குது, மறக்காமல் எடுத்து வச்சுருங்க பேகுக்குள்ளே. ஒன்று ஒன்று டெய்லி நான் எடுத்துகிட்டு போவேன் ஜாலியாக. ஆமாண்டி ஜாலியாக எடுத்துகிட்டு போவேன். உனக்கு ஒரு ஆறு, பாப்பாக்கு ஒரு ஆறு, அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு எதுவுமே கிடையாது. புரியுதா? அதனால ஒழுங்காக வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போ, கசக்காது. ரொம்ப அழகா இருக்கும், குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காது. இதை எடுத்துகிட்டு போய் படிக்கணும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.